சீரியல் ஆக்டர் கோமதி பிரியா அவர்களுக்கு படப்பிடிப்பு தளத்தில் ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு அப்படின்னும் அந்த ஒரு வீடியோவை அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு ஏகப்பட்ட மொழிகளில் சீரியல் பண்ணுறவங்க தான் கோமதி பிரியா. ரீசெண்டாக தமிழில் சிறகடிக்க ஆசை அப்படிங்கிற சீரியல் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் மக்கள் மத்தியில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இந்த சீரியல் நடித்ததன் மூலியமா பிரியா அவர்களுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் உருவாகி இருக்காங்க. மேலும் சோசியல் மீடியாலையுமே எப்போயுமே ஆக்டிவாக இருப்பாங்க. அந்த வகையில் ரீசெண்டாக அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்களாமா. அந்த ஒரு வீடியோவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு சீன் இருந்துச்சு. அந்த சீன் பண்ணும்போது கார் கட்டுப்பாடு இழந்து என் மேலே வந்து மோதிருச்சு. இதுதான் என்னோட லைஃப்பில் நான் மீட் பண்ணுற ஃபஸ்ட்டு ஆக்சிடென்ட். இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரிலாம் நடந்ததே கிடையாது அப்படின்னும் இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்களாமா. மேலும் அந்த ஒரு வீடியோவை அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்லேயுமே ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரபல ஆர்டிக்கலில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஏன் அப்படின்னா அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் அந்த மாதிரியான ஒரு வீடியோ இல்லை. ஒருவேளை இதற்கு முன்னாடி நடந்ததை அப்படி எடுத்து போட்டிருக்காங்களா, இல்லை இந்த வீடியோ வேணாம் அப்படின்னு அவங்களே டெலீட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் கோமதி பிரியா அவர்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருச்சு அப்படிங்கிற நியூஸ் வெளியானதுலேருந்தே இது பயங்கர வைரலாக போக ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் அவங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிறத கேட்டு வந்துகிட்டு இருக்காங்க. கோமதி பிரியாவே சீக்கிரம் இதற்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இது ஒரு புறம் இருக்க, வர பிப்ரவரி 21 ரகுல் பிரீத்தி சிங்க்கு மேரேஜ் அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. தமிழ் சினிமாவில் தடையற தாக்க, என்ஜிகே, தீரன் அதிகாரம் 1, அயலான் அப்படின்னு ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்கவங்க தான் ரகுல் பிரீத்தி சிங். தமிழில் ரொம்பவே லிமிட்டடாக தான் படங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் தெலுங்கில் இவங்க நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. ஒரு வெற்றி ஹீரோயினாவே வலம் வந்துட்டு இருக்காங்க. ஹிந்திலையும் ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காங்க. அப்படி இவங்க ஹிந்தியில் நடிக்கும் போது ஜாக்கி பக்னானி அவர்களோட நெருக்கம் ஏற்பட்டு இவங்க 2 பேருமே டேட் பண்ணுறாங்க, லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருந்துச்சு. ஒரு சில படங்கள் சேர்ந்து நடிக்கும் போது இந்த மாதிரியான டாக்ஸ் வரது உண்மைதான். ஆனால் அதுக்காக அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ரகுல் பிரீத்தி சிங்கே அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் நானும் ஜாக்கியும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு நிலையில் சமீபத்தில் அவங்க 2 பேத்துக்கும் வர பிப்ரவரி 21 கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் போய்கிட்டு இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ஒரு நியூஸை அவங்க மறுப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் ரகுலும் சரி, ஜாக்கி அவர்களும் சரி, 2 பேருமே அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணலை. இது பொய்யா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே நினச்சாங்க. இந்த ஒரு நிலையில் அவங்க 2 பேர்த்தோட கல்யாண பத்திரிக்கை சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. ரொம்பவே நம்பத்தகுந்த இடங்களில் வச்ச பத்திரிக்கை இப்போ சோசியல் மீடியாவில் வெளியாகி இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இவங்க 2 பேர்த்தோட மேரேஜை கோயிலில் சிம்பிளாக நடத்திட்டு இவங்களோட ரிசப்ஷனை மட்டும் பயங்கர கிராண்டாக பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காங்களாமா. அண்ட் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரிக்குமே பத்திரிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னும் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் எல்லாமே இவங்க கல்யாணத்தில் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.